ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக், நீங்கள் ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தீங்க, அதான் ஆதார் வந்து என்ரோல்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை வச்சு உங்களுடைய ஆதார் கார்டு வந்து ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி ஆன்லைனில் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆதார் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா செக் என்ரோல்மெண்ட் அண்டு அப்டேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, என்ரோல்மெண்ட் ஐடி, எஸ்ஆர்என், யூஆர்என் சொல்லிட்டு. ஸோ உங்கள்கிட்ட இப்போதைக்கு என்ரோல்மெண்ட் ஐடி தான் இருக்கும், எஸ்ஆர்என் யூஆர்என் இருக்காது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக அந்த 28 டிஜிட் நம்பரை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மெட்டை ரிவர்ஸ் ஃபார்மெட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இயரு, மந்த்து, டேட் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுடைய 14 டிஜிட் என்ரோல்மெண்ட் நம்பரை கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஐடி டேட் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாதிரி என்ரோல்மெண்ட் ஐடி டைம் வந்து கேட்டிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு 3 காலமாக தனித்தனியாக கேட்டிருக்காங்க. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய என்ரோல்மெண்ட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு டேட் வந்து நீங்கள் இங்கே டேட் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி டைம் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட்டு அக்செப்டட் ஸ்டேஜ், வேலிடேஷன் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டட், யுவர் ஆதார் ஹேஸ் பின் ஜென்ரேட்டட் வைல் யுவர் ஆதார் இஸ் பீயிங் பிரிண்டட் அண்ட் போஸ்டட் டு யூ, ப்ளீஸ் டவுன்லோட் ஆதார் ஃப்ரம் uida.gov.in அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதார் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் அவங்களுடைய ஆதார் கார்டை இந்த என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என்ரோல்மெண்ட் ஐடியை வச்சு ஆன்லைனில் உங்களுடைய ஆதார் கார்டுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அப்டேஷன் ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிடிச்ச என்ரோல்மெண்ட் ஐடி ஸ்டேட்டஸாக இருந்தாலும் சரி, எதுவுமே நீங்கள் ஆன்லைனில் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.